லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரக்சர் மைட்டோகாண்ட்ரியா. நோட்ஸ் எழுதுறேன், மற்ற எல்லாம் பார்த்துட்டேன். என்ன சொல்றாங்க? It is one of the most common organelle in the eukaryotic cells. சரியா? அதுக்காக யூக்கரியோட்டிக் செல்ஸ் இருக்கிற ஒரு காமனான ஒரு organelle. சரியா? ஓகே, யூக்கரியோட்டிக் செல் என்ன மீனிங்? which have organized nucleus is called eukaryotic cell. It is an elongated organelle with two enclosing membranes. சரியா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். டூ மெம்பரேன்ஸ் என்ன, டூ மெம்பரேன்ஸ் என்ன, எத்தனை லேயர்ஸ் இருக்கும்? 4 லேயர்ஸ் இருக்கும். ரெண்டு டூ மெம்பரேன்ஸ் எடுத்தால என்ன மாதிரி அது என்கல்ப் பண்ணி வந்திருக்குங்கிற கன்செப்ட் எல்லாம் பார்த்தோம். அவுட்டர் மெம்பரேன் இஸ் ஸ்மூத். சரியா? நான் பார்த்தேன், வெளியால இருக்கிற மெம்பரேன் வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். இன்ன மெம்பரேன் வந்துக்கிட்டு inner membrane. என்ன சொல்றாங்க? Outer membrane is smooth, but the inner membrane is convoluted to form the cristae. சரி, கிறிஸ்டாயின்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சிக்கிறத என்ன சொல்றாங்க? கிறிஸ்டாயின்னு சொல்றாங்க. ட்ரா பண்ணிருக்கீங்களா டயக்ராம்? டயக்ராம் ட்ரா பண்ணீங்க, எழுதல என்ன? ரைட். ஸோ எழுதுங்க. It is a membrane with, sorry, it is an organelle with two enclosing membrane. சரியா? கீழே எழுதுங்க. இன்னர் மெம்பரேன் போட்டு ஸ்லேஷன் போட்டு ஸ்மூத், அவுட்டர் மெம்பரேன் போட்டு கன்வல்யூட்டட். என்ன எழுதிங்க? Sorry, Marian. Outer membrane is smooth. It is an organelle with two membranes, or enclosing with two membranes. Two membrane and எத்தனை phospholipid layers? 4 phospholipid layers. 2 phospholipid bilayers. என்ன? Okay. Outer membrane வந்துட்டு smooth, inner membrane வந்துட்டு convoluted. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. Inner membrane forms cristae and increase the surface area. சரியா? இது வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு அவுட்டர் மெம்பரேன். என்ன அவுட்டர் மெம்பரேன்? இங்க இருக்கிறது இன்னர் மெம்பரேன். ரெண்டுக்கு இடையில கேப் வந்துட்டு என்ன சொல்லும்? intermembraneous space. சரியா? ரைட். ஓகே, இதுக்குள்ள இருக்கிறது என்ன சொல்லும்? மேட்ரிக்ஸ். திரும்ப ரெண்டுக்கும்
ரெண்டு மெம்பரேனுக்கு மத்தியில இருக்குது மெம்பரேன் சென்று பாயிண்ட்ஸ் எழுத தேவையில்ல. நீங்க என்ன செய்யுங்க, ஆல்ரெடி ட்ராயிங்ல காட்டிருக்கீங்க என்ன ரைட். அப்போ திரும்ப நீங்க நோட்ஸ் எழுத தேவையில்ல, பட் எஸ்ஏலுக்குள்ள கட்டாயம் எழுதணும். சரி, எஸ்ஏலுக்குள்ள நீங்க எழுதி கொள்ளுங்க. அடுத்தது மெட்ரிக்ஸ் இருக்கு. மெட்ரிக்ஸ் என்ன இருக்க போகுது? ரைட், கர்வ் சைஸுக்குள்ள என்சைம்ஸ் இருக்கும். ரைட், சர்க்குலர் டிஎன்ஏ ஒன்று இருக்கும். 70S ரைபோசோம் இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ பட் உங்களோட படம் டயக்ராம்ல தரக்குள்ள எப்படி தந்திருக்காங்க? டிஎன்ஏ மட்டும் தான் தந்திருக்காங்க. அப்ப நோட்ஸ்ல தரக்குள்ள என்ன தராங்க? சர்க்குலர் டிஎன்ஏ. நீங்க படத்துல எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, சர்க்குலர் டிஎன்ஏ. ரைட், வேற இந்த கிரிப் சைக்கிளுக்கு என்சைம்ஸ் இருக்கும். ஓகே, ரைட். வேற என்ன சொல்றாங்க? ஓகே, பாஸ்பேட் கிரானியூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா, பாஸ்பேட் கிரானியூல்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்பேட் கிரானியூல்ஸ் இருக்கு. அதையும் மார்க் பண்ணி கொள்ளுங்க. இது வந்துட்டு மெட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா, திரும்ப நீ என்ன செய்ய எழுத தேவை. ஓகே, அடுத்து வந்துகிட்டு கிறிஸ்டைல் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, கிறிஸ்டைல் என்ன இருக்கு பார்த்துருந்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேட்டிவ் என்சைம்ஸ் இருக்கு. சரியா, பேசிக்கலி இந்த மாதிரி கம்ப்ளெக்ஸா ரெண்டு என்னது ஒரு வீடு மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்டல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி நடக்கும். இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்துட்டு இந்த மாதிரி டிராவல் பண்ணும், மேல இருந்து கீழே வரும். அந்த டைம்ல என்ன ஃபார்ம் ஆகும்? ஏடிபி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரி, பேசிக்கலி மைட்டோகாண்ட்ரியால வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும்? ஏடிபி தானே ஃபார்ம் ஆகும். அந்த ஏடிபி இங்கேயும் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் ஃபார்ம் ஆகும். மெஜாரிட்டியான ஏடிபி இங்கே தான் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். இது வந்துட்டு சைனட் வச்சு பிளாக் பண்றதால அந்த ரியாக்ஷன் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சரி, அந்த மாதிரி ஏடிபி ஃபார்ம் பண்றதுக்குரிய ப்ரொசஸுக்குரிய பேர் தான் பாஸ்போரிலேஷன் சொல்லுவாங்க. சரியா, இங்க வர பாஸ்போரிலேஷன் டைப் வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இந்த மாதிரி 3 டைப்பான பாஸ்போரிலேஷன் இருக்கு. நம்ம பொறுப்பு பார்ப்போம். ஒன்று போட்டோ பாஸ்போரிலேஷன், அடுத்தது சப்ஸ்ட்ரேட் பாஸ்போரிலேஷன், அடுத்தது ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். இப்போ வச்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்டைல் நடக்கிறது இந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்கும். அது இதுல பார்ட் வந்துகிட்டு செல்லுலர் ரெஸ்பிரேஷன் பார்ட். இங்க நடக்குது கட்டாயம் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தான் இருக்கணும். செல்லுலர் ரெஸ்பிரேஷன் பார்ட். சரி, okay, crista A composed of crystalline last increase the surface area. Okay, crista A composed of proteins and enzymes essential for electron transport chainங்கிறது இந்த 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 ஸ்ட்ரக்சர். அந்த இந்த செயின் மாதிரி இருக்கு, மேல இருந்து கீழே கொண்டு வர ஸ்ட்ரக்சர். அங்க நடக்கிற ப்ரோசஸ் தானே என்ன அடுத்த சொல்றாங்க? ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சரி, அதுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். பாஸ்போரிலேஷனுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க ப்ரோசஸ் ஆஃப் ஏடிபி ப்ரொடக்ஷன். Transport chain and oxidative phosphorylation. And phosphorylation சும்மா ஒரு பென்சிலால மார்க் பண்ணி எழுதுவீங்க. It is the process or reaction of ATP production. அதுதான் நம்ம phosphorylation ன்னு சொல்லுவோம். Process of ATP production. Okay, right. Functions என்ன சொல்றாங்க? Synthesize ATP in the aerobic respiration. அடுத்தது involve in photorespiration. பார்த்தோமா photorespiration என்னன்னு? இல்ல பார்க்கலையா?
photosynthesis தெரியுமா என்னண்டு? செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தெரியுமா என்னண்டு? ஓகே, அது ரெண்டும் பிளான்ஸ் நடக்கும். அது ரெண்டும் இல்லை, அது பேர் தான் ரெண்டுல இருந்தும் எடுத்திருக்காங்க. பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்குது தானே. போட்டோசிந்தசிஸ் நடக்கக்குள்ள இந்த மாதிரி என்ன வருது உங்களுக்கு? CO2 plus H2O C6H12 O6 plus 6O2 வரும். சரியா? சம்டைம் இப்போ கட்டாயம் என்ன வேணும்? இங்க கார்பன் டை ஆக்சைடு கூடவா வேணும், அப்பதான் என்ன நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் நடக்கும். சில பிளான்ட்ஸ்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கன்சன்ட்ரேஷன் குறைஞ்சி ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் கூடும். சரியா? அதால இந்த ஃபார்ம் ஆகிற குளுக்கோஸ் பெர்சன்டேஜ் வந்துட்டு 50% குறைவா இருக்கும். சரியா? அது மிச்சம் 50% என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் கம்பவுண்டா மாறும். நச்சு டாக்ஸிக். அப்ப அது எக்யூமுலேட் என்ன நடக்கும்? பிளான்ட்டுக்கு டாக்ஸிக்கா இருக்கும். என்ன ரீசன்? அங்க CO2 கன்சன்ட்ரேஷன் குறைவு, ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் கூட. சரியா? இந்த மாதிரி நடக்கிறதால இது வந்துட்டு எக்யூமுலேட் ஆக டாக்ஸிக். அப்ப இந்த பார்ட்டை என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக்கா குறைக்கணும். அதாவது இதை பிரேக் பண்ணணும், குட்டி குட்டியா பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ற ப்ராசஸ் தான் போட்டோ ரெஸ்பிரேஷன். இதை வந்து டீட்டெயில் நம்ம என்ன மாதிரிங்கிறத டீட்டெயிலாக போட்டோ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் இருக்கு. போட்டோசிந்தசிஸ் படிக்க நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு 2 விளையிச்சா ஒரு டாக்ஸிக் கம்பவுண்டை பிரேக் பண்றதுதான் போட்டோ ரெஸ்பிரேஷன். சரியா? பேசிக்கலி இது எங்க ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸ் எங்க ஃபார்ம் ஆகும்? சரி, இது வந்துட்டு எந்த ப்ராசஸ் எங்க நடக்கும்? எந்த ஓர்கனல்ல நடக்கும்? ஓகே, லீஃப்ல எந்த ஓர்கனல் போட்டோசிந்தசிஸ் செய்யறது? குளோரோபிளாஸ்ட். சரி, அப்ப இது இந்த குளுக்கோஸ் ஃபார்மேஷனும் எங்க நடக்கும்? குளோரோபிளாஸ்ட் தான் நடக்கும். அப்ப ஸ்டில் அந்த டாக்ஸிக் காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஃபார்ம் ஆகும்? குளோரோபிளாஸ்ட் தான் ஃபார்ம் ஆகும். பட் குளோரோபிளாஸ்ட் ஃபார்ம் ஆகுறது ஒரு 3 ஆர்கனல்ஸுக்கு உள்ளால போய் தான் பிரேக் ஆகும். சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் இங்க ஃபார்ம் ஆகுறது. சரி, அடுத்தது எங்க போகும்னு பாத்தீங்கன்னா பெராக்சிசோமுக்குள்ள போகும். நம்ம ஆல்ரெடி பெராக்சிசோம் பத்தி பார்த்திருந்தோம். என்னது? என்ன இருக்கும் அதுக்குள்ள? ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஒரு புரோட்டீனுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும்? என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் பெராக்சிசோம்ல கட்டாயம் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் பெராக்சைடு பிரேக் பண்றதுக்குரிய இருக்கும். சரி, அப்ப என்ன செய்ய அதுல இருக்க அந்த பெராக்சைடு நேச்சரை பிரேக் பண்ணும் பெராக்சைடு. சரியா? திரும்ப அடுத்து இன்னும் ஒரு ஆர்கனல்லையும் போகும், மைட்டோகாண்ட்ரியா. சரியா? மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போய் தான் என்ன நடக்கும்? அந்த பிரேக் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் நடக்கும். போட்டோ ரெஸ்பிரேஷன்ல கண்ட்ரிபியூட் பண்ற ஆர்கனல்ஸ் 3 இருக்கு. ஒன்று குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா. சரியா? 3க்குள்ளாலையும் போய் தான் அது பிரேக் ஆகி என்ன நடக்கும்? அப்படி இல்லாட்டி எக்யூமுலேட் டாக்ஸிக். சரியா? அப்ப ஃபங்க்ஷன் 2 போட்டு எழுதுங்க. சிந்தசிஸ் ATP இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்தது இன்வால்விங் போட்டோ ரெஸ்பிரேஷன் போட்டுட்டு பக்கத்துல அந்த 3 ஆர்கனல்லையும் எழுதி வைங்க. மைட்டோகாண்ட்ரியா மட்டும் இல்ல, குளோரோபிளாஸ்டும் வரும், பெராக்சிசோமும் வரும். பெராக்சிசோம்ல அந்த ரெஸ்பிரேஷன் எழுதிக்குமா? பெராக்சிசோம் எடுங்க. அது மட்டும் அழிக்கும் இல்ல மற்ற ஆர்கனல்ஸ் எழுதி இல்லையா? ஓகே, அப்ப வளைஞ்சா அப்ப பெராக்சிசோம்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அடுத்து பார்க்க போற எங்க குளோரோபிளாஸ்டும் வரும். குளோரோபிளாஸ்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபங்க்ஷன் தான் போட்டோசிந்தசிஸ். அதை தாண்டி போட்டோ ரெஸ்பிரேஷனும் இருக்கு. போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு நல்லமா கூடவா? நல்ல ப்ராசஸா கூடாத ப்ராசஸா? நல்ல ப்ராசஸா கூடாத ப்ராசஸ்? பிளான்ட்டுக்கு நல்லமா, பிளான்ட்டுக்கு கூடாதா? அப்படி பார்த்தா நல்லது. என்ன என்ன கூட அந்த அந்த ஆக்சிஜன் வந்துட்டு கன்சன்ட்ரேஷன் கூடினதான் பெட் பிளான்ட்டுக்கு கூட. அதனால வந்து டொக்சினை வந்துட்டு போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்துட்டு நல்லது.
சரி, என்ன கூடான்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த இங்க நடந்ததுதான் கூட அந்த டொக்சின் வந்துட்டு போமா என்னதான் பேர் டாக்ஸிக். இல்ல அது வந்துட்டு போட்டோ சிந்தசிஸ்ல ஒரு பாட்டா வரும். போட்டோ சிந்தசிஸ்ல என்ன என்ன பாட் CO2 இல்லாம ஆக்சிஜன் இருந்தா என்ன நடக்கும் அந்த பாட் நம்ம டீட்டெயிலா படிப்போம். பேசிக்கலி அது போட்டோ ரெஸ்பிரேஷனுக்குள்ளதான் படிப்போம் அது. சரியா? ஓகே, அடுத்த ஹெடிங் போடுங்க. போட்டோ குளோரோபிளாஸ்ட். அந்த 3 ஒவ்வொரு மார்க் பண்ணி எடுத்தீங்களா? ஆ 130. ஓகே. ஓகே, நான் மைட்டோகாண்ட்ரியா பார்க்கக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா என்ன ஷேப்னு பாத்தீங்க? ஓவல் ஷேப், எலங்கேட்டட் ஷேப்னு சொல்லுவாங்க. சரியா? குளோரோபிளாஸ்ட் பத்தி என்ன சொல்றாங்க? இட்ஸ் a biconvex shape. ரைட், பைகன்வெக்ஸ்னா லென்ஸ். என்னது நம்மளோட கன்வெக்ஷன் என்ன மீனிங்? ரைட், இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு எது கன்வெக்ஸ் பார்ட்? இங்க இருக்கிறது கன்வெக்ஸ் பார்ட், இது வந்துட்டு பிளட் பார்ட். சரியா? பை கன்வெக்ஷன் என்ன மீனிங்? இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பை கன்வெக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் பை கன்வெக்ஸ். ஓகே, இது இது வந்துட்டு என்ன? இது வந்துட்டு கன்கேவ். சரி, அப்ப இது வந்துட்டு பை கன்கேவ். சரியா? ஓகே, இது வந்துட்டு 3D இல்ல, நான் என்ன 2D இல்ல. உங்களுக்கு பிசிக்ஸுக்கு இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணி காட்டுவாங்க. 3D இல்ல பை கன்கேவ்ண்டா இந்த மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட இந்த பை எலங்கேட்டட் ஷேப் தான். இந்த மாதிரி இருக்கும், மேலையும் கீழையும் இந்த மாதிரி மூடின மாதிரி. சரியா? ஓகே, நான் நார்மலா எப்படி ட்ரா பண்ண போறேன்? பைக் அண்ட் கேவ்ல ட்ரா பண்ணல, அது ஹாஃப் வெட்டி மேல இருக்கிற பாட்டை மட்டும் தான் ட்ரா பண்ணுவோம். பட் அது ஷேப் வந்துட்டு பைக் அண்ட் கேவ்ங்க நம்மளால தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுல வந்துட்டு 2 மெம்பரேன் இருக்கும். ரெண்டுமே ஸ்மூத்தா தான் இருக்கும். சரியா? இந்த 2 மெம்பரேனை தாண்டி இதுக்குள்ளேயும் சில சில மெம்பரேன் சிஸ்டம்ஸ் இருக்க போகுது. அங்கதான் என்ன நடக்க போகுது? போட்டோசிந்தசிஸ் நடக்கும். சரியா? மெம்பரேன் சிஸ்டத்துக்குள்ள. அது என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொயினுக்கு மேல ஒரு கொயினை ஸ்டெக் பண்ண மட்டுமா தான் இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். இது இங்க இருந்து அடுத்தது கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இப்ப எங்க நடக்க போகுது? இங்கதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். சரியா?
இது வந்துட்டு அவுட்டர் மெம்பரேன். என்ன இங்க இருக்கிறது இன்னர் மெம்பரேன். கெப் வந்துகிட்டு என்ன சொல்லுவோம், இன்டர் மெம்பரேன் இஸ் ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். அங்க மைட்டோகாண்ட்ரியால இந்த கெப்புக்கு இந்த இதுக்கு என்ன பேர் சொன்னோம், மெட்ரிக்ஸ் சொன்னோம். இங்க என்ன செய்ய போறோம், இங்க இருக்கிறதுக்கு என்னது, ஸ்ட்ரோமா. என்ன ஸ்ட்ரோமா? ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். செல்லுக்குள்ள இருக்கிறது ஜெலி லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். செல்லுக்குள்ள இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம், சைட்டோசோல்னு சொல்லுவோம். நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிறது நியூக்ளியர் மெட்ரிக்ஸ் சொல்லுவோம். சரி, நியூக்ளியர் மெட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா மெட்ரிக்ஸ். இங்க இருக்கிறது ஸ்ட்ரோமா. சரி, அது மாதிரி இன்னும் ஒன்று பார்த்துருந்தேன். என்னது, கோல்கி apparatus இருக்குது என்ன, லியூமன். பேசிக்கலி வந்துட்டு அது ஜெலி லைக் ஸ்ட்ரக்சர் இல்ல, லியூமன் சொல்றது கெப். சரியா, கெப் அங்க இருக்கு. டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்திருந்தோம், அங்க இருக்கு லியூமன். ஸ்ட்ரோமா. வேற என்ன சொல்றாங்க, இங்க இருக்கிற இந்த ஒவ்வொன்றையும் செல்வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒவ்வொரு கொயின் மாதிரி இருக்கு தானே, அதுல ஒரு கொயினே செல்வாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா தைலோகை. சரியா, தைலோகொய்டு. இங்க இருக்கிற ஒரு கொயினை மட்டும் செல்ற மாதிரி. சரியா, அந்த ஸ்டெக் பண்ணி வச்சு அந்த மொத்த ஹோல் ஸ்ட்ரக்சரையும் செல்வாங்க கிரேனம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இது அவ்வளோதையும் சேர்த்துன்னு சொல்லுவாங்க கிரேனம். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் என்ன இருக்கணும் இதுக்குள்ள, செகுலர் டிஎன்ஏ இருக்குமா, கட்டாயம் இருக்கும். என்ன ரீசன், ரைட், அதை வந்துட்டு ஒரு தியரி இருக்கு. என்ன தியரி என்ன கட்டாயம் உண்மையா இருக்கணுமா, இல்ல தியரி அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. மேபி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அப்படி இல்லாம ரைபோசோம் இருக்குமா, அதுக்குள்ள இருக்கும். 70S ரைபோசோம் இருக்கும். தாண்டி சில அங்க என்ன இருந்துச்சு, பாஸ்பேட் கிரானியூல்ஸ் இருந்துச்சு. இங்க வந்துகிட்டு ஸ்டார்ச் கிரானியூல்ஸ் இருக்க போகுது. சரியா, காட்டியாங்களா, இல்ல நோட்ஸ்ல பாருங்க. ரைட், நோட்ஸ்ல சொல்லிப்பாங்க. The thylakoids take to form the granum. The grana are interconnected by intergranal lamella. Okay, இது ஒரு கிரேனம், இது ஒரு கிரேனம். ரெண்டும் எதால கனெக்ட் ஆயிருக்கும், அது ஒரு மெம்பரேன் தான். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, intergranum lamella. intergranal lamella. பேசிக்கலி இது எல்லாமே என்னது, மெம்பரேன் சிஸ்டம்ஸ். சரியா, மெம்பரேன் சிஸ்டம்ஸ் என்ன இருக்கும், இதுக்குள்ள ஒரு கேப் ஒன்று இருக்கும். நான் 3Dல அந்த டயக்ராம காட்டுறேன். சரியா, கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்புக்குள்ளதான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். சரி, நம்ம பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். சரியா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம செல், நான் நினைக்கிறேன் செல்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு குரூப்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், போட்டோசிந்தசிஸ்க்குரிய வீடியோ ஒன்று. சரியா, ஒரு போட்டோசிந்தசிஸ் எப்படி நடக்குதுங்கிறது, எங்க இருந்து ஜூம் பண்ணிட்டு வராங்கன்னு, ஒரு பிளான்ட்ல இருந்து உள்ளுக்கு வர ஜூம் பண்ணிட்டு போகுது. சரி, இப்போ நான் 7 மட்டும் போட்டு காட்டுறேன். ஓகே, பாப்போம். சரியா, the fluid outside the thylakoid is stroma. ஓகே, இதுதானே தைலோகாய்டு. தைலோகாய்டுக்கு வெளியால இருக்கிற fluid தானே என்ன, ஸ்ட்ரோமா. சரியா, stroma which contains circular DNA, 70S ribosome, many enzymes. எதுக்குரிய enzymes, reactions குரிய enzymes எல்லாம் அங்க இருக்கணும். சரியா, many enzymes, starch granules and lipid droplets. ஓகே, அதை காட்டிக்கொள்ளுங்க. 70S ribosome இருக்கும், அதோட சேர்த்த மாதிரி starch granules.
கிரனியூல்ஸ் என்ன மீனிங்? குடி குடி பார்ட்டிகல்ஸ். எங்க இருந்து வந்திருக்கு இந்த ஸ்டார்ச் கிரனியூல்ஸ்? ஏன் இங்க இருக்காரு மைட்டோகாண்ட்ரியா இல்ல? ஏன் நீங்க புரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஸ்டார்ச் வந்து எதிர பார்ட், கார்போஹைட்ரேட் பார்ட், ரைட். அங்க குளுக்கோஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆக போகுது குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் வந்துட்டு என்ன செய்யும்? பொலிமரஸ் ஆகி இந்த ஸ்டார்ச் வந்துட்டு ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது வந்துட்டு என்ன செய்யணும்? அடுத்த செல்லுக்கு மாற்றி எடுக்கணும். அவங்க இன்னும் அது அன்லோட் பண்ண இல்லை, இங்கே இருக்காரு இப்போதைக்கு. சரியா? மாதிரி ஸ்டார்ச் கிரனியூல்ஸ் இருக்கும். அது அடுத்தது லிபிட் ட்ரோப்லெட்ஸும் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்தது வந்து டயக்ராம சொல்லியிருக்காங்க. அந்த டயக்ராம்ல அந்த குட்டி குட்டியா மார்க் பண்ணிக்கிறது என்னது? டொடா மார்க் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரீ ரைபோசோம். என்ன ஃப்ரீ ரைபோசோம் வந்து சொல்றதை விட நீங்க என்னன்னு சொல்லுங்க கட்டாயம் 70s ரைபோசோம்னு சொல்லுங்க. ஏனண்டா நமக்கு 2 ரைபோசோம்ஸ் இருக்கு. ரைபோசோம் 2 டிவைட் பண்ணலாம். ஒன்று 70s, அடுத்தது 80s. சரியா? 70s ஓகே. 80s தான் நம்ம 2 டிவைட் பண்ணோம். ஒன்று ஃப்ரீ ரைபோசோம், அடுத்தது அட்டாச் ரைபோசோம் அல்லது பவுண்ட் ரைபோசோம். அட்டாச் டு பவுண்ட். சரி, 80s எங்க இருக்கும்? கட்டாயம் யூகரியோட்டாவில் இருக்கும். யூகரியோட்டாவில் ஃப்ரீ ரைபோசோம் சைட்டோசோல்ல இருக்கும். சைட்டோசோல்ல. சரியா? அட்டாச் ரைபோசோம் எங்க இருக்கும்? ரைட். நியூக்ளியஸ்ங்கிறது உங்களுக்கு சிலபஸ்ல தெரியல. உங்க ரிசர்ச் புக்ல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல நியூக்ளியஸ் இருக்குன்னு தான் அது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பட் உங்க ரிசர்ச் புக்ல தெரியலதால கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எதை எழுதுங்க? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுலேயும் ஸ்பெஷலி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரியா? அப்படி அடுத்த ஆப்ஷன் ரெண்டாவது கேட்டதான் நீங்க என்ன எழுதுங்க? பவுண்ட் ரைபோசோம் நியூக்ளியஸ்ல நியூக்ளியர் என்வலப்ல அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன்லயும் இருக்கும். சரியா? அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. 70s ரைபோசோம் எங்க இருந்துச்சு? ப்ரோகரியோட்டாவோட சைட்டோசோல்ல இருந்துச்சு. அதை தாண்டி இப்ப எங்க இருக்கு? மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரெண்டுல தான் இருக்கு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? இவங்க வந்துட்டு ஃப்ரீ ரைபோசோம்னு சொல்றாங்க அவடத்துல. பட் ஃப்ரீ ரைபோசோம்னு சொல்றது அந்த சரியான ஒரு கிளாசிபிகேஷன் ஒன்று இல்ல. இங்க சொல்றதுக்கு மீனிங் ஒன்று இல்லை. ஏன் இங்க இருக்குது ஓகே, இந்த சைட்டோசோல்ல ஃப்ரீயா தான் இருக்கு, பவுண்டா இல்ல. பட் நம்ம இப்படித்தான் டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அங்க ஃப்ரீ அண்ட் ரைபோசோம்னு சொல்றது யூகரியோட்டாவோட, அதாவது யூகரியோட்டோட சைட்டோசோல்ல இருக்கிற இதான் நம்ம ஃப்ரீன்னு சொல்றோம். சரியா? என்ன சொல்ல வராங்கிறது விளங்கிக்கணும். என்னது ஃப்ரீ ரைபோசோம்னு சொல்றது? குளோரோபிளாஸ்ட்ல ஸ்ட்ரோமால ஃப்ரீயா இருக்கு, அதுதான் மீனிங் அங்க. சரியா? ஓகே, அந்த டயக்ராம ட்ரா பண்ணி எடுத்துக்கோ. இதை காட்டுங்க. சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகே, இந்த இருக்கு ஒரு பிளான்ட் செல். என்ன செல் வாலோட இந்த மாதிரி ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்கு. அதுல இருக்கு இதுதான் குளோரோபிளாஸ்ட். பைகன்கேவ் சொல்றது நம்மளா இந்த மாதிரி தான். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மூடி மாதிரி இருக்கும். அதுல வெளியே இருக்குது அவுட்டர் மெம்பரேன், உள்ளுக்கு இருக்கிறது இன்னர் மெம்பரேன். இந்த மாதிரி ரெண்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க. தைலகாய்டு காட்டுறாங்க பாருங்க. ஒரு மெம்பரேன், அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. தைலகாய்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதுதான் ஸ்ட்ரோமா. சரியா?
ஓகே, டிஎன்ஏ இந்த மாதிரி காட்டிருக்காங்க. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் அந்த செக் பண்ண மொத்த ஸ்ட்ரக்சர் தான் கிரேனம். என்ன ஓகே, குளோரோபிளாஸ்ட் இன் இந்த மாதிரி குளோரோபிளாஸ்ட் பிளான்ட்ல மட்டும் இருக்கு குளோரோபிளாஸ்ட். போட்டோசிந்தசிஸ் செய்யற எல்லாமே குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னு மட்டும் இல்லை. சைனோபாக்டீரியா வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் செய்யும். பட் அதுக்காக அவருக்கு என்ன இல்லை, குளோரோபிளாஸ்ட் இல்லை. எதால செய்யும்? அதாவது ப்ரோகரியோட்டாஸ் வந்துகிட்டு ரெஸ்பிரேஷன் இருக்குன்றா தனித்தனியா ஆர்கன்ஸ் இருக்காது ப்ரோகரியோட்டால. எதால செய்யும்னு பாத்தீங்கன்னா இன்ன மெம்பரேன்ஸால செய்யும். நம்ம ப்ரோகரியோட்டா யூகரியோட்டால டிஃபரன்ஸ் பார்க்கல டேபிள்ல எழுதி வச்சிருக்கோம். ஒரு சான் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இது என்ன டயக்ராம்? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பா லைட் மைக்ரோஸ்கோப்பா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு இதால பார்க்கலாம், லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலாம். ட்ரா பண்ணி எடுக்கணும். அந்த ஸ்பேஸை காட்டுற அளவுக்கு அந்த தைலகோயிடை கொஞ்சம் பெருசாக காட்டுங்க. ஒரு ஒரு தைலகோயிடை கொஞ்சம் நான் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிறாம கொஞ்சம் பெருசாக இருந்தீங்கன்னா இந்த தைலகோயிடுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸையும் உங்களுக்கு காட்ட இயலுமா இருக்கும். சரி,
நீங்க எக்ஸாம்பிள் இருக்கும்போது ட்ரா பண்ணக்குள்ள என்ன எப்படி காட்டுங்க 78 ரைபோசோமும் ஒரு இடத்துல காட்டாம எல்லா இடத்துலையும் காட்டுங்க. நான் அந்த ஈஸியா வழங்குறதுக்காக ஒரு சைட்ல ஒன்று காட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் வரும். சர்க்குலர் டிஎன்ஏ இந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது, ஒரு குட்டி ஒரு சர்க்குலர் போட்டீங்கனாலே போதும். நான் டிஎன்ஏங்கிறதுக்காக டபுள் ஹெலிக்ஸ் தானே, அதுக்காக 2 இதையும் போட்டு ஒவ்வொரு நியூக்ளியோடைட் ATG என்ன மாதிரி பைண்ட் ஆகுதுன்னு காட்டியிருக்கேன். நீங்க எக்ஸாம்பிள் உங்களுக்கு சோர்ஸ் புக் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எழுதிங்கன்னா போதும். அதோட சேர்த்து நீங்க இந்த மாதிரி காட்டுறது உங்களுக்கு பெட்டர். ஏன்னா பை கன்கேவ் ஷேப் தானே, என்ன மாதிரி காட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த கீழே இந்த மாதிரி பை கன்கேவ்ஸ் மாதிரி 3D ஷேப்ல உள்ள வரும். சரி, இது என்ன பாத்தீங்கன்னா இது ஒரு தைலகோய். ஒரு தைலகோய் நான் செஞ்சு ஜூம் பண்ணி காட்டிருக்கேன். சரியா, நான் என்ன செய்யணும், உள்ளுக்கு இருக்க தைலகோயிடும் வந்துட்டு ஒரு மெம்பரேன் தான். சரியா, பேசிக்கலா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் என்ன இருக்கும், அந்த பாஸ்போலிபிட் பை லேயர் இருக்கும். டபுள் லேயர்ல சிங்கிள் லேயர், இங்க இருக்கிறது ஒரு சிங்கிள் லேயரா. சரியா, இந்த மாதிரி என்ன இருக்க போகுது, இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுலதான் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரி, ரைட். இதுல வந்து சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்கதான் என்ன நடக்கும், போட்டோசிந்தசிஸ் நடக்க போகுது. சரியா, அப்ப இதுல அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிற பார்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாப்போம் நம்ம. சரியா, அது சொல்லுவாங்க போட்டோ சிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. போட்டோ சிஸ்டம்ஸ் தான் இந்த லைட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்றதுக்குரிய பார்ட் எல்லாம் இருக்கும். சரியா, ஓகே ரீட் பண்ணுங்க. It is a biconvex lens shaped organelle with 2 membranes which is found in plants in some protists. Protists சொல்லுது அந்த algae சொல்றாங்க. The outer and inner membrane are smooth and are separated by a very narrow intermembrane space. சரியா, inside the chloroplast there is another membrane system. எப்படி நீங்க வெளியில பாத்தீங்களோ அதே மாதிரி உள்ளுக்கும் ஒரு மெம்பரேன் சிஸ்டம் இருக்கு. சரியா, எல்லாத்தோட ஓகே அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சேமா தான் இருக்கும். பாஸ்போலிபிட் பைலேயர்ஸ் தான் மெம்பரேன்டாலே அதுதான். The membrane produces flattened and interconnected sacs called thylakoids. சரியா, பேசிக்கலி இந்த மாதிரி thylakoids ஃபார்ம் பண்ண போகுது. The thylakoids contain complexes called photosystems which are made up of photosynthetic pigments. சரியா, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கலி இந்த மாதிரி தான் இருக்கு. Photosystems. சரி, திரும்ப அகைன் வந்துட்டு திரும்ப அடுத்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஓகே, இது வந்துட்டு சிங்கிள் லேயர். இங்கதான் இது ஒரு மெம்பரேன், இது ஒரு மெம்பரேன். இங்க இருக்கு சிங்கிள் மெம்பரேன். ஜஸ்ட் நீங்க ஒரு மெம்பரேன் தான் செஞ்சீங்க, என்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் 2 காட்டிருக்கேன் ஏன்டா அந்த கெப்பு காட்டிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நான் 3D அதாவது பேசிக்கலி என்னது ஒரு லைன்ல உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. சரி, நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே இப்ப இதே பாருங்களேன், இதே பார்த்தாலும் நான் 2 லைன்ல காட்டிருக்கேன்.
இந்த ரெண்டு லைன் தான் இப்படி காட்டுக்கணும். அவுட்டர் லிமிட் இன்னர் லிமிட், அவுட்டர் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸ் காட்டுற மாதிரி. சரியா? அப்படி இல்லாட்டி நான் டபுள் லேயர்னு எப்படி காட்டுக்கணும்? இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து திரும்ப இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டு இது காட்டியிருப்பேன். திரும்ப இது என்ன, அப்ப இது ஒரு லேயர், இது ஒரு மெம்பரேன், இது ஒரு மெம்பரேன், இதுதான் என்ன இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இதுதான் இங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் இதை இப்படி காட்டினா கட்டாயம் இதை நான் இப்படி தான் காட்டுறேன். ஓகே, பேசிக்கலி இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப இதைத்தான் நான் என்ன செஞ்சுக்கேன், ஜூம் பண்ணி இந்த மாதிரி காட்டிக்கேன். சரியா? ஓகே, ஸோ ஃபோட்டோ சிஸ்டம் எங்க இருக்கணும்னு விளைச்சா தைலகோயிடுக்குள்ள இருக்கும். தைலகோயிட் மெம்பரேனுக்குள்ள ஃபோட்டோ சிஸ்டம் இருக்கும். The grain are interconnected by intergranal lamella. The fluid outside the thylakoid is stroma, which contains secretion. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, ரைட். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்து நீங்க இந்த டயக்ராமை ட்ரா பண்ணி வச்சீங்கன்னா நல்லா தைலோகைட் இதை வச்சுட்டு தைலோகைடுக்குள்ள என்ன மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் இருக்குமாங்கிறது. அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுதான் ஒரு தைலோகைடு. தைலோகைடு தைலோகைடு ஜூம் பண்ணீங்கன்னா போஸ்போலிபிட் பை தைலோகைடு மெம்பரேனுக்கு வெளியால இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னது? ரைட், ஸ்ட்ரோமா. இந்த பார்ட் வந்துட்டு ஸ்ட்ரோமா. இங்க உள்ளுக்கு இருக்கிறது தைலோகைட் மெம்பரேனுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ். இல்ல இந்த அதாவது இதான மெம்பரேனோட எவ்வளவு மெம்பரேன், இந்த மெம்பரேனுக்கு வெளியால இருக்கிறது ஸ்ட்ரோமா, இந்த மெம்பரேனுக்கு உள்ளுக்கு இருக்கிறது இந்த பார்ட் எப். சரியா? ரைட். அப்ப போட்டோ சிஸ்டம் சொல்றது இதுதான். ஒரு போட்டோ சிஸ்டம்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், அடுத்தது போட்டோ சிஸ்டம். இந்த மாதிரி ரியாக்ஷன் சென்டர் கம்ப்ளீஷன் அது நம்ம போட்டோ சிந்தசிஸ் படிக்கல படிக்கும். நார்மலா இதான் ஸ்ட்ரக்சர். சரி, அப்ப இதே நார்மலா ட்ரா பண்ணி காட்டுங்க. இப்படிதான் போட்டோ சிஸ்டம் இருக்கும். சரியா? அடுத்த ஹெடிங் போடுங்க, சைட்டோஸ்கெலிட்டன்.
சைட்டோஸ்கெல்டனுக்கு எத்தனை மெம்பரேன் இருக்கு? சைட்டோஸ்கெல்டனுக்கு மெம்பரேன் எத்தனை? ஒன்றா, ரெண்டா, 0? ஒரு மெம்பரேனா? ரெண்டா? ரெண்டு இருக்கிறது மூணே மூணு தான். மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், பைபிள் மாதிரி இருக்குங்கிறதால உண்டா? மார்க் பண்ணிலையா? நம்ம ஸ்டார்ட்ல மார்க் பண்ணதில்ல. அதெல்லாம் எதுல மார்க் பண்ணிக்க? நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? அதுல இல்ல, நீங்க டிவைட் பண்ண ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஆர்கனல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம். எது எது வந்துகிட்டு டபுள் மெம்பரேன். மெம்பரேனே இல்லை. சரியா? இப்போ பார்த்து இல்லை திரும்ப நோட்ஸ். சரியா? மெம்பரேன் வந்துட்டு இல்லாத ஸ்ட்ரக்சர். அப்போ எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நோ மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். சைட்டோஸ்கெல்டன் ஹெடிங் போடு. அடுத்ததுக்கு போயிட்டோம் நாங்க போயிட்டோம், அது முடிஞ்சு. அது நோட்ஸ் வந்துட்டு நீங்க என்ன செய்ய, நார்மலா அந்த டயக்ராம்ல இருந்து தான் நோட்ஸ், அதுலயே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? அதுல முக்கியமா அந்த டயக்ராம்ல இல்லாத ஒன்றை நான் டயக்ராமா மாற்றி தந்துருக்கேன். என்னது அது போட்டோ சிஸ்டம் இருக்குமாங்கிறது. அதுவும் என்ன செஞ்சீங்க காட்டுறீங்க. ஃபங்க்ஷன்ஸ் எழுதிட்டீங்களா குளோரோபிளாஸ்டுக்கு? என்ன ஃபங்க்ஷன்? போட்டோசிந்தசிஸ். சைட்டோஸ்கெல்டன் ஹெடிங் போட்டீங்களா? இது கொஞ்சம் இந்த செல்லுண்டா நார்மலா எப்படி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோப்ல லைட் மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்டெபிளா அப்படியே இருக்கும். சரியா? பட் இவங்க வந்துட்டு அப்படி இல்லை. சைட்டோஸ்கெல்டன் வந்துட்டு நல்ல லைவான ஆக்கள். சரியா? நல்ல மூவ் பண்ணக்கூடிய ஆக்கள். சரியா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுவாங்க. ஒரு ஓகனல்ல இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நடந்து போயிட்டு இருப்பாரு. சரியா? நடந்து போயிட்டு இருக்கு. சரியா? என்னது பெரிய ஒரு ஓகனல்ல தூக்கிட்டு ஒரு ஃபைபர்ல இருந்து ஒரு மாதிரி கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. பார்த்தா அழகா இருக்கு மாதிரி பாக்குறதுக்கு. சரியா? ஓகே, இந்த மாதிரி வீடியோல பார்த்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி காலும் கையும் நடந்து போற மாதிரி. சரியா? வெசிகல்ஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. சரியா? கீழே இருக்கிறது ஒரு புரோட்டீன். என்ன புரோட்டீன்? மைக்ரோடிபியூல். சரி, ஒரு சைட்டோஸ்கெல்டன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பேசிக்கலி என்ன அங்க நடக்கிறது? ரியாக்ஷன்ஸ் தான், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். என்ன, ஒரு பொண்டு உடையும் அடுத்த பொண்டு ஃபார்ம் ஆகும், உடையும் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு பாக்குறதுக்கு என்ன கையாளர் நடந்து போற மாதிரி இருக்கும். நடந்து போறதே இல்லை. சரியானே? பேசிக்கலி அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி நமக்கு வழங்கும். அப்ப ஆகவும் என்ன டைனமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். சரி, அது மாதிரி லைவ்லியா அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சரியா? சொல்லுவாங்க என்னது, இது வந்துட்டு மோஸ்ட் டைனமிக் மெம்பரேன் இல்ல, அதால ஓகனல் சொல்லல, மோஸ்ட் டைனமிக் ஸ்ட்ரக்சர். சரியா? தேவையான டைம்ல என்ன செய்வாரு? ஃபார்ம் ஆகுவார். சரி, அடுத்து தேவையான டைம்ல பிரேக் ஆகுவார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபைபர் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஃபைபர் இருக்கு. இது இருக்கு, இங்க இருந்து இங்க மூவ் ஆகணும்னா இங்க வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டு இருக்கும், இங்க இருக்கு பிரேக் போயிட்டு இருக்கும். சரி, அப்ப என்ன செய்யும்? மூவ் ஆகிற மாதிரி இருக்கு நமக்கு. சரி, அப்ப தேவையான டைம்ல ஃபார்ம் ஆகும், தேவையான டைம்ல பிரேக் ஆகும். இந்த மாதிரி நடக்கும். ஓகே, நம்மளோட பாடியில
பாத்தீங்கன்னா ஓகே அதான் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப இவர் இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்கெலிட்டன் என்ன மீனிங் ஓகே ஸ்கெலிட்டன்னா போன்னு சொன்னீங்கன்னா ராங் சரியா அது ஏன் ராங்கிறது யூனிட் 5ல படிப்போம் ஸ்கெலிட்டன்னா ஃப்ரேம் ஒர்க் அந்த ஸ்கெலிட்டனுங்கிறதுக்குரிய ஸ்கெலிட்டன்னா இங்கிலீஷ் இல்லை லெட்டினோ அந்த வேற ஒரு மொழி அதுக்கு டைரக்ட் மீனிங் இங்கிலீஷ்ல வந்துக்கிட்டு ஃப்ரேம் ஒர்க் சரியா ஃப்ரேம் ஒர்க் அப்ப சைட்டோஸ்கெலிட்டன் என்ன மீனிங் ஒரு செல்ட ஃப்ரேம் ஒர்க் சரியா அப்ப அதையும் நம்மளால எழுதி வச்சுக்கொள்ளுங்க செல் ஸ்கெலிட்டன் ஃப்ரேம் ஒர்க் சைட்டோஸ்கெலிட்டன் ஓகே இதை நீங்க எப்படி நல்லா ஈஸியா இதை விளங்கி எடுத்துக்கொள்ளலாமாண்டா ஒரு ட்ரிப் கொண்டு போறீங்கன்னு வைங்களேன் ட்ரிப் பண்ணி போறீங்க இமேஜினேஷன் சரியா இப்போ போறது 7 மணி வருவோம் சரி ஓகே அப்போ ட்ரிப் பண்ணி போறீங்க ஒரு கேம் பண்ண அடிக்க போறீங்க கேம் சரியா கேம் பண்ண அடிக்கணும்னா என்ன அந்த டென்ட் ஒன்று வேணும் முதலாவது சீல் ஒன்று வேணும் அடுத்தது என்ன வேணும் அதை வச்சு தாங்குவது கம்பு ஒன்று வேணும் சரியானே பேசிக்கா அந்த கம்போட ஃபங்க்ஷன் மாதிரி தான் அந்த ஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான் இங்க வந்துட்டு இந்த சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் அந்த என்னது செல்லோட ஒவ்வொரு ஓகனல்தையும் என்ன செய்யும் ஒவ்வொரு இடத்துல ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சரியா இது வந்துகிட்டு யாருக்கு கட்டாயம் தேவைன்னு பாத்தீங்கன்னா எனிமல் செல்லுக்கு தான் தேவை எனிமல் செல்ஸுக்கு ஏனென்றா அவர்ல என்ன இல்லை வளர்ச்சி நல்ல ரிஜிட் ஸ்ட்ரக்சரான செல் வோல் இல்லை சரியா ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பாருங்க 10 அடிக்க போறீங்க 10 அடிக்க போறீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குன்னா அதுல நீங்க என்ன செய்யலாம் கட்டி போட்டு சும்மா நம்மளா விட்டுடலாம் அது ஒன்று இல்லாதால நீங்க ஸ்டிக் நாக்குறீங்க சரி அப்ப சைட்டோஸ்கெலிட்டன் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா எனிமல் செல்ஸ் இது அப்ப நம்ம எல்லாம் கூடவான சைட்டோஸ்கெலிட்டன் இருக்கும் அதுக்காக பிளான்ட்ல இல்லைன்னு இல்லை சரி அதுல இம்பார்ட்டன்ஸ் குறவு அதுல ஃபங்க்ஷன்ஸ் யார் செய்யறதுக்கு இருக்காரு செல் வோல் செய்யறதுக்கு இருக்காரு சரி பட் அந்த மூவ்மெண்ட்ஸ் ஆர்கனைஸ் மூவ் பண்றதுக்கு தேவையான இதெல்லாம் இருக்கும் அங்க சரியா பேசிக்கலி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வர போகுது நான் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து ஆர்கனைஸ்ல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவான்டா அந்த மாதிரி வரும் அடுத்தது சப்போர்ட்டுக்கு வரும் செல்ட ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்கு வரும் சரியா மற்ற ஒவ்வொரு ஆர்கனைஸ்ல மூவ் பண்ணலாம் அவர் தேவைதான் ஒரு ஆர்கனைஸ்ல ஒரு இடத்துல ஃபிக்ஸா வைக்கிறனாலும் அவர் தேவைதான் சரி அப்ப அதுக்கெல்லாம் பேர் ஃபிக்ஸ் பண்ணி என்னது அந்த ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற ஒரு இடத்துல எல்லாம் அவருடைய இடத்துலயே இருப்பாங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வளர்ச்சி ஃபைபர்ஸாவே இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இந்த சைட்டோஸ்கெலிட்டன் தான் சரியா ரைட் இதுல வந்துட்டு 3 டைப்பான சைட்டோஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு ஓகே என்ன சொல்றாங்க சைட்டோஸ்கெலிட்டன் இஸ் த சப்போர்ட்டிங் Okay, cytoskeleton is the supporting structure of the cell and maintains its shape. It is more important for animals which lack cell walls. But அதுக்காக பிளான்ட்ல தேவையில்லைங்க பிளான்ட்டுக்கு தேவைதான் cytoskeleton is made out of microtubules and protein filaments நம்ம என்னன்னு பார்ப்போம் சரியா it is dynamic and has the ability to break and reform as needed dynamic ன்னு சொல்லத ஹைலைட் பண்ணுங்க ஹைலைட் பண்ணி வைங்க டைனமிக் வேர்டை ஹைலைட் பண்ணுங்க என்ன நம்ம பார்க்குற எல்லா ஆர்கனல்லையும் வந்துக்கிட்டு டைனமிக்கான ஒரு ஆர்கனல்னா சரி ஆர்கனல் இல்லை சப்செல்லுலர் கம்போனண்டா சைட்டோஸ்கெலிட்டன் மட்டும்தான் அதுல 3 டைப்பான இருக்கு ஒன்று வந்துட்டு மைக்ரோடிபியூல் அடுத்து மைக்ரோ ஃபிலமெண்ட்
அடுத்தது இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். சரியா, இதுல சைஸ் படி பாத்தீங்கன்னா மைக்ரோ டிபியூல் தான் நல்ல பெருசு திக்கான ஆள். சரியா, சின்னது வந்துகிட்டு மைக்ரோ ஃபிலமெண்ட். ரெண்டுக்கும் இடையில தான் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். சரியா, மைக்ரோ ஃபிலமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, என்னது எக்டின் ஃபிலமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க ஸ்ட்ரக்சர்? மைக்ரோடிபியூல் வந்துட்டு ஒரு ஹோலோ டியூப். ஹோலோ டியூப்னா என்னது? ஒரு டியூப் மாதிரி இருக்கும், ஒரு பிவிசி பைப் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். சரியா, wall consists of 13 columns of tubulin molecules. சரியா, ஓகே ரெண்டு பாப்போம். நார்மலா எப்படி இருக்கும்? ஹோலோ டியூப்னா இது இதான் ஹோலோ டியூப். சரியா, உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா, இதுல வந்துட்டு இன்னும் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு என்னது இந்த மொத்த ரவுண்டுமே. சரி, அந்த மொத்த ரவுண்டுமே எதால ஃபார்ம் ஆயிருக்கும்? இந்த மாதிரி குட்டி குட்டி போல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா, அந்த அந்த மாதிரி போல்ஸ் எத்தனை ரோ இருக்குன்னு சொல்றாங்க? 30. சரியா, 13 ரோஸ் இருக்கும். அப்ப இங்க எத்தனை காட்டிருக்கேன்? 1 2 3 இந்த மாதிரி வந்து திரும்ப அடுத்த ரவுண்ட்ல போகல மொத்தம் என்ன இருக்க போது 13 ரோஸ் இருக்கும். சரியா, ரைட். அதுல வந்து என்ன சொல்றாங்க? ஓகே, இங்க இருக்கிற இந்த ஒவ்வொரு போல்ஸ் தான் என்னது? டிபியூலின். சரியா, அந்த டிபியூலின் வந்துகிட்டு இந்த ரெண்டு மொண்டா இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இருப்பாங்க. சரி, அப்ப ரெண்டு ரெண்டு போல்ட்டா பேரா இருப்பாங்க. சரி, அப்ப அதுக்கு சொல்லுவாங்க டிபியூலின் டைமர். மொனோமர் இல்ல, டைமர். டைமர். சரியா, டிபியூலின் டைமர் தான் இருக்கும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். சைஸ் எல்லாம் சொல்றாங்களா உங்களுக்கு? இல்ல, ஹோலோ டியூப் போல் கன்சிஸ்ட் ஆஃப் 13 columns of tubulin molecules. சரியா, ரைட். இதுதான் என்னது? மைக்ரோ டிபியூல். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து மைக்ரோ ஃபிலமெண்ட். ஸோ மைக்ரோ ஃபிலமெண்ட் வந்துகிட்டு இந்த மாதிரி ஹோலோ டியூபே இருக்காது. சரியா, ஒரு ஸ்ட்ரெயின்ல தான் இருக்கும். அது இந்த மாதிரி இன்டர்கனெக்டடான மைக்ரோ ஃபிலமெண்ட்ஸா இருக்கும். சரியா, ஓகே, நான் சைஸை வந்துட்டு இதை பெருசாக காட்டிடுறேன். சைஸ் வந்துட்டு இதுதான் பெருசா இருக்கும். ஓகே, இது வந்து பெருசா இருக்கு. ஓகே, அதுல என்ன சொல்றாங்க? 2 intervene strands of 18. சரியா, அப்ப 18 சொல்றது புரோட்டீன் என்ன? அப்ப இங்க இருக்கிறது புரோட்டீன், 18 புரோட்டீன் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு புரோட்டீன் வந்துட்டு இங்க இருக்கிறது டிபியூலின், இங்க இருக்கிறது எக்டின். சரியா, அதனாலதான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? எக்டின் ஃபிலமெண்ட் சொல்லுவாங்க. ஓ, அப்படி இல்லாட்டி மைக்ரோ ஃபிலமெண்ட். Each strand is a polymer of 18 subunits. சரியா, நம்மள என்னது சப் 18ஆல வந்துதான் இந்த ஸ்ட்ரெண்டா இருக்க போகுது. சரியா, பேசிக்கலா ஒரு புரோட்டீன். என்ன டைப்பான புரோட்டீன்? எக்டின். ஓகே, புரோட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் எடுங்க.
மோட்டோ புரோட்டீன் என்ன மோட்டோ புரோட்டீன் அப்படி இல்லாட்டி இல்ல டிபிலின் இல்ல டிபிலின் அது டிபில் கண்ட்ராக்டல் புரோட்டீன் மோட்டோ புரோட்டீன் சேர்ந்து இருக்கா ரைட் அப்ப ரெண்டுமே பேசிக்கலி இது மோட்டர் என்ன நடக்க போகுது ஓகே கண்ட்ராக்டல் புரோட்டீன் அது வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஆக்டின் தான் இங்கேயும் இருக்கு சரி மசில்ஸ்ல இருக்கிற புரோட்டீன் தான் இங்கேயும் இருக்க போகுது அடுத்தது வந்துக்கிட்டு இன்டர்மீடியட் சைஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது இதோட கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் சரியா என்ன சொல்றாங்க ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் சூப்பர் குவாலிட்டி இன்டு திக்கர் கேபிள்ஸ் இங்க வந்துட்டு இருக்க போற நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அங்க இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா மொலிகூல்ஸ் தனித்தனி இருக்கும் டிபியூலின் இங்க எக்டின் இருக்கும் இங்க அப்படி ஸ்பெசிஃபிக்கா இல்ல நிறைய வரும் நிறைய வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபைபர்ஸ் எல்லாம் ஃபோமாய் இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதனால இன்டர்மீடியட் சொல்லுவோம் சரியா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்க என்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கா கட்டாயம் கெரட்டின் இருக்கணும்ங்கிறது இல்லை கெரட்டின் இருக்கலாம் சரியா என்ன சொல்றாங்க ஃபைப்ரஸ் புரோட்டீன் புரோட்டீன் கெரட்டின் வரலாம் சரியா இல்லாட்டி கொலாஜினும் வரையலும் சூப்பர் கோல்டு இன்டு திக்கர் கேபிள்ஸ் இந்த மாதிரி திக்கான ஒரு கேபிள் மாதிரி இருக்கும் சரியா ரைட் ஓகே அதான் சொல்லுவாங்க என்னது ஒன் ஆஃப் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எக்ஸாம்பிள் கெரட்டின் டிபெண்டிங் ஆன் த செல் டைப் ஒவ்வொரு செல்லை பொறுத்த ஒவ்வொரு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் நீங்க என்ன செய்யுங்க முதலாவது இந்த 3 டயக்ராமே எழுதிடுங்க டேபிள் பண்ணி சரியா எழுதி எடுத்து இன்னும் கொஞ்சம் கெப் வைங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் மைக்ரோ டிபியூலுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க டிபியூலின் பொலிமர்ஸ்னு சொல்லுவாங்க டிபியூலின் பொலிமர்ஸ் என்றாலும் அதுதான் மீனிங் சரியா மோஸ்ட்லி அந்த வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம்ல உங்க எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டேர்ம் எக்ஸாம்ஸ்ல சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிடுது ஃபைனல் எக்ஸாம்ல யூஸ் பண்ண மாட்டாங்க
ஓகேவா? ட்ரா பண்ணிட்டீங்களா? இல்ல கீழே எழுதுங்க. hollow tube, hollow tube கீழே 13 columns of 13 columns of tubulin dimer molecules. டைமரையும் காட்டிக்கொள்ளுங்க. அதுல டைமர் molecule, டைமர் DIMER, tubulin dimer molecules. இந்த டைமரை காட்டினீங்களா? இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா இருக்குமெண்டு டைமரை காட்டிக்கொள்ளுங்க. ரெண்டு சேர்ந்து தான் டைமர். அதுல ஒன்று ரெண்டு ஒரு டைமர்ல ரெண்டு டிபியூலின்ஸ் இருக்கு. சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்குல்ல சொல்லுவாங்க. ஒன்று வந்துட்டு அல்பா டிபியூலின் சொல்லுவாங்க, அடுத்து பீட்டா டிபியூலின். அப்போ ஒவ்வொரு டைமரும் ஒரு அல்பா டிபியூலின் ஒரு பீட்டா டிபியூலின், இந்த மாதிரி ரெண்டும் இருக்கு. அந்த அளவுக்கு டீப்பா தேவையில்லை. அடுத்து எழுதுங்க 18 ஃபிலமெண்ட் அல்லது மைக்ரோ ஃபிலமெண்ட் எழுதுங்க. 2 intervene strands of 18. 2 intervene strands. ரெண்டு தான் இருக்கு. சரி, each strand is polymer of 18 subunits. அதே நீங்க இந்த மாதிரி காட்டுறா நம்மளா இப்படி தெரிஞ்சுக்கிங்க. இப்ப இது வந்துட்டு இந்த மாதிரி போகும், இது வந்துட்டு இந்த மாதிரி போகும். ஓகேவா? இதுல இருக்கிறது தான் ஒரு ஆக்டிவ். சரி, ஓகே. அதையும் அதுக்கு மேல பக்கத்துல எப்படி இருந்தா காட்டிக்கொள்ளும். சரி, அடுத்தது அங்க எழுதுங்க fibrous proteins supercoiled into thicker cables. thicker cables. Fibrous protein supercoiled into thicker cables. ஓகே, அதுல புரோட்டீன் சப்யூனிட்ஸ் வந்து தந்திருக்காங்க என்ன சோர்ஸ் புக்ல இருக்கு தானே. ஓகே, அப்ப அதை நீங்க என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம். சரியா? ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு உங்களுக்கு கொமனா தந்திருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து சைட்டோஸ்கெல்டனுக்கு. நமக்கு தனித்தனி தெரிஞ்சுக்கிறது நல்லா. சரியா? ஃபர்ஸ்ட் இருக்கு provides strength to the cytoplasm, shape of the cell. சரி, அதுவும் வந்துட்டு மூணுக்கும் வரும். என்ன மைக்ரோடபியூல், ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ், அடுத்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். சரியா? அது வந்துட்டு மூணுக்கும் வரும். கீழே இருக்கிற செகண்ட்ல இருக்கிற என்கரேஜ் ஆஃப் ஆர்கனல்ஸ் இன் சைட்டோசோலிக் என்சைம்ஸ் ஆஃப் தி செல். சரி, அது வந்துட்டு யாருக்குரிய ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட்டுக்குரிய ஃபங்க்ஷன். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். அது மாதிரி அது கீழே இருக்கிறது மூவ்மெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், பொசிஷன் ஆர்கனல்ஸ் அண்ட் மூவ் குரோமோசோம் வென் நெசசரி. ஓகே, அதுல அதுல வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் என்பது இதுக்குரியது ஆக்டின் ஃபிலமெண்ட். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா
பிளான்ட் செல் இருக்கு தானே, பிளான்ட் செல் இந்த மாதிரி இருக்கும், செல் ஓல் இருக்கும், வைக்கோல் இருக்கும் இந்த மாதிரி. சைட்டோபிளாஸ்மிக் என்னன்னா இந்த சைட்டோபிளாசம் இருக்கு தானே, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மூமெண்ட்லயே இருக்கு, ஸ்ட்ரீமிங் ஓடிட்டே இருக்கும் சொல்லுவாங்க சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். இது பிளான்ட் செல்ல தான் நடக்கும், பிளான்ட்ல. சரியா, ஓகே, இந்த மாதிரி போட்டு பிளான்ட் செல்லுங்கிறது மார்க் பண்ணி வைங்க. சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு தனித்தனி எழுதுங்க, காமனா இருக்கிறத மட்டும் நம்ம காமனா எழுதினோம். ஓகே, சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு இதுக்கு வரும். என்கரேஜ் ஆஃப் ஆர்கனல்ஸ் செகண்ட்ல இருக்குது, அது வந்துட்டு இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். encourage organelle. ஓகே, அடுத்தது மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ். சரியா, என்கரேஜ் ஆஃப் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இன்டர்மீடியட், மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்கனல்ஸ் வந்துட்டு மைக்ரோடிபியூல். சரி, அதே மாதிரி மூவ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ். எப்ப குரோமோசோமை மூவ் பண்ணணும், செல் டிவிஷன்ல. எப்படி ஒரு எல்லாமே ஒரு செட்ல இருக்கும். சரியா, ரெண்டு செல்ல தானே டிவைட் ஆக போகுது, ரெண்டு செல்ல டிவைட் ஆகக்குள்ள நடக்கணும், ஒரு செல்லுக்குள்ள ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் இழுக்கணும், அடுத்த செட்டுக்குள்ள அடுத்த குரோமோசோம் இழுக்கணும். அப்ப பொடிச்சு இழுக்க பேசிக்கா செய்யும், ஒருத்த பொருள் இழுக்கிற மட்டும் இழுக்கும் அது. சரியா, ஒரு இடத்துல வந்துட்டு சப்போர்ட் இருக்கும், அது ஒரு ஓகனல், சென்ட்ரியோலங்கிற ஓகனல். அப்ப அங்க வந்து சப்போர்ட் இருக்கும், அந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இங்க டென்ஷனோட இழுக்கும். சரி, இழுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யும், அந்த மாதிரி செப்பரேட் ஆகி வரும். சரியா, மூவ்மெண்ட் ஆஃப் குரோமோசோமுக்கு இது வரப்போகுது. நியூக்ளியஸ் எடுங்க, நியூக்ளியஸ் நோட்ஸ். நியூக்ளியஸ்ல வந்துட்டு நியூக்ளியர் லெமினா. நியூக்ளியர் லெமினான்னு சொல்றது எங்க இருக்கும், இன்சைட் இருக்கும் என்ன நியூக்ளியஸ்ல இருக்கு. ரைட், ஃபைபர். அதாவது நியூக்ளியர் லெமினா, நியூக்ளியர் லெமினா இஸ் மேட் அப் ஆஃப் வாட் எழுதிக்கீங்க, புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ். சரியா, புரோட்டீன் ஃபிலமெண்ட்ஸ் சொல்றது இந்த இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்க்கு இன்னொரு நேம் தான் புரோட்டீன் ஃபிலமெண்ட். பேசிக்கலி என்ன வரப்போகுது இங்க, இந்த இதையும் நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியர் லெமினா. மெயின்டைனிங் தி ஷேப் ஆஃப் த செல்லுங்கிறது மூணுக்கும் வருமா, மூணுக்கும் வரும். இல்ல உங்க சிஸ் புக்ல செல்லாத விஷயங்களும் சில இருக்கு. இப்ப எக்டின் வந்துட்டு என்ன என்ன புரோட்டீன், கண்ட்ராக்டில் புரோட்டீன். அப்ப மசில் கண்ட்ராக்ஷனுக்கு கட்டாயம் வரக்கூடிய வேண்டியது வேறு. மசில் கண்ட்ராக்ஷன்ல மசில் கண்ட்ராக்ஷன் என்ன நடக்கும், எக்டின் மைக்ரோஃபிலமெண்ட் அல்லது எக்டின் ஃபிலமெண்ட். சரியா, பேசிக்கலி மசில்ங்கிறது ஒரு செல் தான், செல்லுக்குள்ள என்ன இருக்கும், இந்த எக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் என்ன செய்ய போகுது, கண்ட்ராக்ட் ஆகும். பேசிக்கலி கண்ட்ராக்ட் ஆகும்னு சொல்றது அது சுருங்காது, அது சைஸ் வந்துட்டு சேமா தான் இருக்கும், ஒன்றுக்கு மேல ஒன்று இந்த மாதிரி ஸ்லைட் ஆகிட்டு இருக்கும், ஸ்லைடாக கண்ட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க செல் லெவல்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், இதுதான் செல்லுன்னா செல்ல இந்த மாதிரி ஒரு ஃபைபர்ஸ் மாதிரி தான் இருக்கும், சைட்டோஸ்கெலட்டன். சரியா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூக்ளியஸ் எடுங்களேன்,
இதுதான் நியூக்ளியஸ். சரி, இந்த நியூக்ளியஸை வந்துகிட்டு என்கரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன புரோட்டீன் வேணும்? மைக்ரோடிபியூலா, இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் வேணும். சரியா? அப்ப என்கரேஜ் பண்ணி வைக்கிறது எந்த ஒரு ஆர்கன்லயும் அடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வேணும்? இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் வேணும். ஸோ இதை வளர்ச்சி ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபைபர்ஸா இருக்கும். சரியா? இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி இப்ப சில இப்ப இது இப்ப உங்களுக்கு இருக்கிறது இது ஒரு ஃபைபர்ஸ் தானே. மைக்ரோடிபியூலுங்கிறது ஒரு ஃபைபர் தானே. இந்த மாதிரி ஒரு கம்பா இருக்கும். நம்ம இதை என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணி சில இன்னும் ஒரு புதிய ஒரு ஓர்கனல் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ண இருக்கு. அது என்னென்ன ஓர்கனல்ஸ்ங்கிறத பார்ப்போம் அடுத்தது. சரியா? அடுத்த ஹெடிங் போடுங்க, சீலியா அண்ட் ஃபிளஜெல்லா. அந்த காமனான ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த எழுதுறீங்களா? ஓகே, காமன் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. மெயின்டைனிங் தி செல் ஷேப், அது சப்போர்ட், டியூப்ல क्वेश्चन நம்பர் 6 எடுங்க. அதுல இருக்க அந்த ஃபுட் வைக்யூல்ன்றது தானே, அது உங்களுக்கு தேவையில்லை. மற்றதை பாருங்க. ஃபுட் வைக்யூல்ன்றது விட்டுவிட்டு மிச்ச ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இன்னும் எத்தனாவது சார்? செகண்ட் ஒன். ஓகே, நியூக்ளியோலஸ் ரைபோசோம் ப்ரொடக்ஷன். சரி என்ன என்ன மாதிரி ரைபோசோம் ப்ரொடியூஸ் பண்ணுமென்னு பார்த்தேன். வெளியால இருந்து சைட்டோசோல்ல இருந்து ப்ரோட்டீன்ஸ், தேவையான ப்ரோட்டீன்ஸ் கலெக்ட் பண்ணி எடுப்பாரு. சரியா? RNA அவர் சிந்தசைஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ப்ரோட்டீன் ரைபோசோம் சப்யூனிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வெளியால வரும். வெளியால வந்து ரைபோசோம் ஃபார்ம் ஆகும். பட் இங்க என்ன சொல்றாங்க, ரைபோசோம் ப்ரொடக்ஷன் சொல்றது சரி. உண்மையிலேயே சரியா சொல்ல போனாங்கன்னா சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம் ஃபார்மேஷன் தான் நியூக்ளியோஸுக்கு உள்ளுக்கு நடக்கும். ரைபோசோம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அந்த அசெம்பிளி வந்துகிட்டு சைட்டோசோல்லுக்குள்ள வெளியால நடக்கும். சரியா? அடுத்தது கிளையோக்சிசோம். கிளையோக்சிசோம் வந்துகிட்டு என்ன, ஃபோட்டோரெஸ்பிரேஷனா? இல்ல, ஃபோட்டோரெஸ்பிரேஷனுக்கு என்ன 3 ஆர்கனல்ஸ்? மைட்டோகாண்ட்ரியா, பெராக்சிசோம். கிளையோக்சிசோம் ஃபங்க்ஷன் என்ன? ஸ்பெஷலைஸ் பெராக்சிசோம் ஃபங்க்ஷன் ரியாக்ஷன் வந்து செய்யும். என்ன அடுத்து பாருங்க, எங்க இருக்கும் இது கிளையோக்சிசோம்? ஃபேட்டி ஆசிட். எங்க இருக்கிற ஃபேட்டி ஆசிட் சார்? பிளான்ட்ல இருக்குது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தா இந்த அவகோடால தான் கெஷியூல வந்துட்டு கூடவா ஒயில் இருக்கும். அப்போ நம்மளா அதான் சொல்லலாம் ஃபேட்.
சரியான ஃபெட்டி ஆசிட்ஸ் என்ன மாற்றும், சுகர்ஸாக மாற்றும். என்ன கிளைஆக்சிசோம். அடுத்தது சைட்டோஸ்கெல்டன் டிட்டர்மின் தி ஷேப் ஆஃப் த செல், அது ஓகே. ஓகே, ஃபுட் வைக்யூல்ஸ் என்ன சொல்றாங்க? ஃபுட் வைக்யூல் ஸ்டோர்ஸ் soluble substances required for cellular activities. அது வந்துட்டு இப்போ நம்ம சிலபஸ்ல இல்லை, பழைய கேள்வி தானே. ஓகே, கோல்கி காம்ப்ளெக்ஸ் ப்ரொடியூஸ் லைசோசோம், சரியா? ஓகே, அது ஓகே. ஓகே, क्वेश्चन நம்பர் 7 செய்யுங்க. மைக்ரோ பாடிஸ் உங்களுக்கு தேவையில்லை, சரியா? மைக்ரோ பாடிஸ்ன்னு சொல்றது எனக்கே தெரியாது. நாங்கள் படிக்கக்குள்ளே எங்களுக்கு சொன்னாங்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. அது எப்போ வந்த கொஸ்டின்ஸ்? 2017 பழசு. தமிழ்ல வந்துட்டு நுண் உடல்கள்னு சொல்லுவாங்க, மைக்ரோ பாடிஸ். செகண்ட் ஒன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். என்ன அதுக்குள்ள டிஎன்ஏ இருக்குமா? இல்ல, நியூக்ளியஸுக்குள்ள, அதாவது நியூக்ளியஸுக்குள்ள மூணு பார்ட் பார்த்துருந்தோம். இதுதான் நியூக்ளியஸ் என்றா, நியூக்ளியஸுக்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும், டார்க் ஸ்டெயின் கிரானியூல்ஸா அப்பியரன்ஸா இருக்கும், சரியா? வெளியே இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? நியூக்ளியர் மேட்ரிக்ஸ். அதுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி ஃபைபர்ஸ் என்ன சொல்லுவோம்? ஓகே, அதுதான் டிஎன்ஏ. என்ன ஃபார்ம்ல இருக்கும்? குரோமட்டின் ஃபார்ம்ல, குரோமட்டின் ஃபைபர்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். செல் டிவிஷன் டைம்ல இது என்ன மாறும்? குரோமோசோம்ஸா மாறும். குரோமோசோம்ல இந்த செல் டிவிஷன் டைம்ல இந்த மாதிரி இருக்கும், கிரானியூல்ஸ் இருக்கும், மெட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இது என்ன செய்யும்? டைட்லி பெக்கா வந்து இந்த மாதிரி குரோமோசோமா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோமா இருக்கும். பேசிக்கலி இந்த மாதிரி ஃபைபர்ஸா இருந்தாலும் இங்க எத்தனை ஃபைபர் இருக்கும்? 46 என்ன, 46 ஃபைபர்ஸ் இருக்கும், 46 டிஎன்ஏ இருக்கும். இங்க இருக்கிறது 46 டிஎன்ஏ தான், ரெண்டும் அதே தான். அந்த ஃபார்மட் தான் மாறுது, டைட்லி கண்டென்ஸ்டா மாறுது, நியூக்ளியர் டிவிஷன் டைம். ஓகே, என்ன கேக்குறாங்க? apart from the nucleus DNA, என்ன இந்த நியூக்ளியஸ் டிஎன்ஏ இருக்கிற டிஎன்ஏ தவிர வேற எங்க இருக்கும் என்று கேக்குறாங்க. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். என்ன ஃபார்மட்ல இருக்கும்? சர்க்குலர் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகே, क्वेश्चन नंबर 8 செய்யுங்க. ஓகே, அது வந்துட்டு கொஞ்சம் பழைய சிலபஸ். அப்போ நம்ம சிலபஸை படி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 2 ரோங் ஆன்சர் இருக்கும், சரியா? ஒன்று ஸ்டோரேஜ் ஆஃப் கல்சியம் வந்துட்டு எஸ்சிஆருக்கு ஓகே, எழுதிங்களா பாருங்க. கல்சியம் டிடாக்சிஃபிகேஷன் அதெல்லாம் எஸ்சிஆருக்குரிய ஃபங்க்ஷன். பேக்கேஜிங் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் யாருக்குரியது? கோல்கி ஹெப்படைட்டிஸ்க்குரியது. அதுவும் வராது. லாஸ்ட்ல இருக்கிற சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அதுவும் வராது, அது ஆர்இஆருக்குரியது. நம்ம சிலபஸ் படி அந்த ரெண்டுமே இங்க வரும். ஓகே, சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு ஆர்இஆர் தான். பட் உங்களுக்கு இது இருக்கு, மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட் செய்யக்கூடிய எல்லாரு எஸ்சிஆர் என்ன. பட் ஆர்இஆர்ல சொல்லக்கூட சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்னு சொல்லாம எப்படி சொல்றாங்க? சிந்தசிஸ் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன் சொல்றாங்க ஆர்இஆர்ல. சரி, அப்ப ஓகே, பேசிக்கலி இங்க நீங்க சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் செல் ஏலும் லிபிட்ஸ் வந்துட்டு ரெண்டும் வருவாங்க, சரியா? ஓகே, இதுல வந்துட்டு ஓகே நம்ம சிலபஸுக்கு தேவையானது இதுல மெம்பரேன் ஃபேக்டரியா ஒர்க் பண்றாள் யாரு? எஸ்சிஆரா?
எஸ்சிஆரால என்ன செய்யலாம்? ஆர்ஆர் புரோட்டீன் எடுத்து அவரோட செல்லுக்கு தேவையான அவரே சிந்தசிஸ் பண்ணுவார். அதனால மெம்பரேன் பெக்ட்ரியன்னு சொல்லுவாங்க அதை. சரியா? ஓகே, அதுங்களுக்கு 2000 இல்ல பின்னுக்கு இருந்து வரும். 23 செய்யுங்க. 23 கிளாஸ் இருக்கா அதுக்கப்புறம்? கெமிஸ்ட்ரி சரி வந்து தரேன். ஓகே, அப்போ நீங்க அதை செஞ்சுட்டு வாங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? கொஸ்டின் நம்பர் 23.